ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அம்மா கிட்டே என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கு மேலே நீங்கள் இந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, அப்போ என்னையே நீ எதுவும் சொல்ல வேண்டாங்கிற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் நல்ல விஷயத்துக்காக சொன்னாலும் ஏன் நாத்தனார் அந்த எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல, அது அவங்க ஹஸ்பண்டோட பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருக்கு. நான் இல்லைங்கள இருந்தாலும் அது என்கிட்ட நான் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அம்மா எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையா, அத்தையை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னோடனே நான் சொன்னேன், இனிமேலாம் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அதை விட உங்கள் மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் அத்தை தேவையில்லாமல் அவள் நந்தினி விஷயத்துலலாம் தலையிட சொல்கிற, அவள் அவள் ஹஸ்பண்டு இது பண்ணுறாரு, எங்கள் அப்பா ப வேலைக்கு போகிறாரு, அம்மா வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவளை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பண்ணுறாங்க. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்குற மனநிலையில் இல்லைங்கிறப்போ நம்ம அதை நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு கிடையாது. அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் பண்ணாலும் அது காதில் வாங்குற மாதிரி கிடையாது. அவங்க 2 பேரும் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அவள் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. நானுமே அவள் இப்போ 4 மாதம் ஆக போகுது. 4 மாதமாகவும் நானும் மாப்பிள்ளைகிட்டையும் கேளுங்க என்ன விஷயம்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். தேவையில்லாமல் இவளை இங்கே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதை 2 பக்கத்துலேருந்தும் அவங்க யோசிக்காமல் பொண்ணு தான் முக்கியம், அவள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்படின்னோடனே சரி விடு, அப்போனா அவங்க பேசுகிறத பேசிட்டு போட்டோம், அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது அப்படின்னோடனே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசினேன். நீ இனிமேல் நந்தினி விஷயத்தில் எதுவும் சொல்லாதம்மா, அந்த பொண்ணு போகுது, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்குது, இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு போகுது செய்யுது, அதுக்காக தேவையில்லாமல் நீ எதுவும் உனக்கு இது தேவையாம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னோன்னே எங்கள் அம்மா இல்லடி அந்த பொண்ணு நல்லத்துக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, நீயும் ஹஸ்பண்டுமே கல்யாணம் புதுசுல எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நாங்கள் பேசி தீர்த்து வைப்போம், அது மாதிரிலாம் தானே இருந்துச்சு. நீ போய் கோவப்பட்டுட்டு இருப்பேன், உங்கள் அண்ணெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டா இருந்தால் நான்லாம் சப்போர்ட் பண்ணேன், நான் ஒன்றை தானே திட்டினேன், அப்படி தான் இருக்கும். இப்போ 4-5 வருஷமானதுக்கப்புறம் இப்போ நீயாவே கொஞ்சம் புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தாலுமே உங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுத்துக்கிறீங்க, எங்கள் வரைக்கும் வர்றது கிடையாதுல்ல. அதனால தான் நான் ஒரு நல்லது அட்வைஸ், இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னும் 6 மாதம் தானே ஆகுது, 2 மாதம் போனதுக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறனால சரி நம்ம பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அக்கறையில் தான் சொன்னேன். நீ சொல்கிறம்மா, ஆனால் அந்த பொண்ணு என்ன நினச்சிக்குதுன்னா, நீ அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறப்போ அதை நீ விட்டுறணும் அப்படின்னோடனே சரி ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா திவ்யா, இது மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுறது நீ சொல்கிற, போன வாரம் அவங்க மாமியாரை நான் மார்க்கெட்டில் பார்த்தேன், அவங்க தான் பார்த்துட்டு பேசுகிறாங்க, எப்படி இருக்கீங்க என்னென்னு கேட்டாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன் இது மாதிரி என்ன நந்தினி இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களே அந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அந்த பையன் நைட் ஷிஃப்ட் போயிட்டு லேட்டாக தான் வர்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தேவையில்ல, மறுநாள் காலையில் ஃபுல்லாக தான் அந்த பையன் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல் இப்படி தான் போயிட்டுருக்கான். இந்த பொண்ணு முதல்ல ஒர்க் பண்ணனால போய் ஃபஸ்ட்டு வேலையை விட மாட்டேன்னு சொன்னிச்சான், 1 மாதம் 2 மாதம் வேலைக்கு போயிட்டு இருந்துச்சான். அந்த பையனும் சரி ஓகே அப்படின்ட்டு தான் இருந்தாங்களாம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஓகேனா நீ போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன் சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணாவே நைட்டு 11 மணி 12 மணி ஆகிறனால இவங்க மாமியார் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ போயிட்டு தூங்குமா, வர 11 மணி ஆகும், நான் வேணால் தோசை ஊற்றி கொடுத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன், நீ முழிச்சிட்டு இருக்க வேண்டியதில் உடம்பு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பழகி போயிட்டு 3 வருஷமா அப்படின்னோடனே ஏன் என் ஹஸ்பண்டுக்கு நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சில நாள் 10 11 மணி வரைக்கும் இருந்துட்டு அந்த பையனுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஏட்டிக்கு குட்டியாக பேசுகிறது பண்ணுறது, அந்த பையன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது, எதுவுமே பண்ணுறதில்ல, உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கோவப்பட்டு பேசியிருக்கான். எங்கள் அம்மா எனக்கு பண்ணுறதையும் ஏன் நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். என்ன தெரிந்தாலும் அவங்க அம்மா அக்கறையாக இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு அக்கறையாக இருந்துச்சுன்னா சாப்பாடை ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு தூங்கிடலாம் பண்ணலாம். அது தேவையில்லாமல் எதுக்கு இது தேவையா இது அப்படின்னோடனே இல்லை அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி என்னாலேயே ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க சொல்கிறப்போ இப்போ நம்ம வீட்லேயே நம்ம அண்ணி இருக்கா, அந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கே கோவம் தானடி வரும் அப்படின்னோடனே அது புரியுதுமா, ஆனால் ஏன் மாமியார் மாமனாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க சம்பாதிக்கிறாங்க பணம் இருக்குங்கிறதுனால தான் பொண்ணு செய்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறத
என் ஹஸ்பண்டே சொல்கிறாரு இது மாதிரி அவங்க இப்போக்கி தெரியாதுன்னு ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் இப்படியே இருந்தானா எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிய போகுது அப்படின்னோடனே அதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல பையன் தான் எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் வந்து ரொம்பவே நல்ல பையன் அவனையெல்லாம் வந்து எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது எதுவுமே சொல்கிற அளவுக்கு அந்த பையன்லாம் ஒன்றும் இதான பையன் கிடையாது ரொம்ப நல்ல டைப்பு அவனையெல்லாம் வந்து எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து நம்ம பொண்ணை தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும் இவங்க தெரியாமல் அந்த பையனை பேசிக்கிட்டு இருக்காங்க அவனை பற்றி என் ஃப்ரெண்டே சொல்லியிருக்கான் ரொம்ப நல்ல டைப்பு அவனோடையே உன் தங்கச்சியில் வந்து ஓட்ட முடியல அப்படிங்கன்னா நீ வந்து எப்பேற்பட்ட இது பண்ணாலுமே வந்து இந்நேரம் உன் தங்கச்சியெல்லாம் 2 மாதத்தில் வந்தது 10 நாள்லேயே வந்திருக்கும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே என்னை கேட்குறான் இதெல்லாம் நான் அம்மா அப்பாட்ட சொன்னோன்னா என் பொண்ணு விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் அப்பா அம்மா வந்து என்னையே பேசுவாங்க அவங்க பேசுகிறது இப்போ கரெக்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாவே சொல்கிறாரு